மிதுனம். மிதுனராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். துணிச்சலுடன் முடிவெடுப்பீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை செய்து தருவீர்கள். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்களைப் பற்றி தவறாக பேசிய உறவினர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பார்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும். சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள். சகோதரர்களால் பயனடைவீர்கள். மனைவி வழியில் அனுகூலம் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள். ஆன்மீக மற்றும் உடலியல் பயன்களுக்காக தியானமும் யோகாவும் செய்ய வேண்டும். உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும். இன்றைய குடும்ப நிலைமை நீங்கள் நினைக்கும் விதமாக இருக்காது. இன்று வீட்டில் ஏதேனும் ஒன்றை பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் பிரகாசமாக உள்ளன. காதலரின் இரவையும் அது வெளிச்சமாக்கும். நீங்கள் நேரத்தை வைத்துக் கொள்வது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் நெருங்கியவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம். நீங்கள் திருமண பந்தத்துக்குள் நுழையும் முன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிஜமாகக்கூடும். உங்கள் துணை உங்கள் உயிரில் கலந்தவர். இன்று விடுமுறையில் தியேட்டர் சென்று நல்ல படம் பார்ப்பதை விட வேறு என்ன சிறந்தது? மிருகசீரிடம் 3-4. மகிழ்ச்சியான நாள். செல்வாக்கு உயரும். முயற்சி லாபம் தரும். எதிர்பார்த்த வரவு வரும். நண்பர்கள் ஒத்துழைப்பால் திட்டமிட்ட வேலை நடக்கும். திருவாதிரை. உடன் பணிபுரிவோர் ஒத்துழைப்பு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும். நினைப்பதை நடத்தி முடிப்பீர். புனர்பூசம் 1-2-3. வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடங்களை சரிசெய்வீர். எதிர்பார்த்த வரவு வரும். உழைப்பாளர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதிய முயற்சி எதுவும் வேண்டாம்.